بسم الله الرحمن الرحيم هو الذي جعل الشمس ضياء والقمر نورا وقدره منازل لتعلموا عدد السنين والحساب ما خلق الله ذلك إلا بالحق يفصل الآيات لقوم يعلمون. இப்போ இந்த பிறையை நீங்க அறிவிக்கிறீங்கல்ல, அதுல அந்த சாட்சிகள் யாரோ பார்த்து இந்த மாதிரி நாங்க பிறையை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய சாட்சிகளை நீங்க எப்படி செக் பண்றீங்க? ரெண்டாவது, அவர் சொல்றது எப்படின்னா, இப்போ பிறைங்கிறது ஒரு மகரிப்பு முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துல தெரியுதுன்னு வைங்களேன். மகரிப்பு தொழுகை ஒரு 6:30 மணி அப்படின்னா ஒரு 7 மணிக்குள்ளர அதை பிறை பார்த்து முடிச்சிருவாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ரொம்ப விரிஞ்சிருக்கு. அவர் பார்த்த அந்த பிறையை ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து நான் இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புறதுக்கு தமிழகம் முழுக்க சுத்தி வர்றதுக்கு மேக்சிமம் ஒரு 1 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு சமூக வலைதளங்கள் இருக்கிற காலத்திலையும் நைட்டு 9:30 மணிக்கு மேல வரக்கூடிய தகவல்கள், 10 மணிக்கு மேல வரக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்க அங்கீகரிச்சு அதை நீங்க மக்களுக்கு சொல்றீங்க. இப்ப இந்த சாட்சிகள் விஷயத்துல சாட்சிகளுக்குரிய இலக்கணம் என்ன? அவர் எந்த டயத்துக்குள்ள நீங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வரையறை ஏதாவது இருக்குதா? சாட்சிகளுக்குன்னு ஒரு பெரிய இலக்கணங்கள் எல்லைகள்லாம் வகுத்து தரப்படலை. சாட்சி ஒருத்தர், ஒரு முஸ்லீம், இதை நம்புகிறவர், இந்த இபாதத்தை இதை ஒரு இபாதத்து இதை செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவர், இதை தான் தெரிஞ்சதை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவுள்ளவர், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஒருத்தர் பிறையை பார்த்துட்டாரு, பிறையை தேட வேண்டிய நாள்ல போய் பிறையை தேடுறாரு, பிறை தென்பட்டுருச்சு, அந்த தகவலை சொல்றா நான் பிறை பார்த்தேங்கிறாரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் சாட்சி. அதை தாண்டி அதை இன்னைக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டா, ரொம்ப சிரமத்துக்குரியதாகவெல்லாம் தினம் தினம் அது ஒவ்வொரு ரமலானும் கடக்கிற பொழுதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடியை நோக்கி கடக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டா அந்த சாட்சி ஒரு பெரும் குழப்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார், பெரிய விவாதத்துக்குரியவராக மாற்றப்படுறாரு, பெரும் கேள்விகளால் துளை தடுக்கப்படுகிறாரு, மனவேதனைக்கு ஆட்படுத்தப்படுற அளவுக்கெல்லாம் போய் சத்தியம் பண்ணி சொல்லுங்க எல்லாம் கேட்கறாங்க. சத்தியம் பண்ணி எல்லாம் சொல்லணும்னு என்ன வந்துச்சு, என்ன தேவை இருக்குன்னு தெரியல. நான் பார்த்தேன்னு சொல்றாரு, ஏத்துட்டு போக வேண்டியதானே? பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, 100% கண்ணே தெரியாத ஒருத்தர் நான் பார்த்தேன்னு அப்படின்னா ஓகே. அப்படி உங்களுக்கு அந்த சந்தேகத்திற்கான நியாயமான ஏற்க தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் அப்ப நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு முஸ்லிமா இருக்கிற ஒருத்தர், அல்லாஹ் ரசூலை நம்புற ஒருத்தர், இந்த இபாதத்துகளை புனிதம்னு புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் நான் பார்த்தேங்க பிற பார்த்தேங்கன்னு சொன்னார்னா, ஒருத்தர் சொன்னாலும் சரிதான், அந்த தகவலை ஏத்துக்கிட்டு அதை நம்ம செயல்படுத்திட்டு போக வேண்டியதான். அதுல ஒன்றும் அந்த நபரை நம்ம பார்க்கணும், அவர் தொழுகையாளியா இருக்கிறாரா. இப்ப சப்போஸ் சில பேர் இப்ப ஒரு மது அருந்தவரா இருக்கிறாரு, அவர் சொல்றாருன்னா அந்த சாட்சி இப்படி ஏத்துக்கிறீங்களா? மது அருந்து இருந்தாலும் அதையும் இதுவும் பாதிக்க. மது அருந்துதல் மார்க்கத்துல குற்றம், சரி, மது அருந்துதல் மார்க்கத்துல பிழை, தப்பு, அதை நம்ம ஒத்துக்க போறது இல்லை. ஆனால் அறிவிக்கிற நேரத்துல மது போதையில இருந்தாருன்னா அப்ப நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். குடியாராக என்ன வேற என்னத்தையோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு பார்த்துட்டு வேற என்னத்தையோ ஒன்று உளறிட்டு இருப்பாரு, கண்ணுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பெரிய உரிமையே அவருக்கு தெரியாது. அதையே மாத்தி பாக்குறவரு, வானத்துல எங்கிட்டோ இத்தனோண்டி தெரியக்கூடிய ஒரு பிறைய வேற என்னத்தையும் ஒண்ணு பார்த்துட்டு பிறன்னு குடிக்கிற நிலையில இருந்து சொன்னாருன்னா ஓகே. அவரு ஏற்கனவே குடிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அது ஒரு பிழை, ஒரு தவறு. அப்படி தவற செஞ்ச ஒருத்தர் இப்ப தப்பா இல்லை. இப்ப தொழுதாரு, மகரிபு தொழுத நோம்பு திறந்தாரு, முடிச்சுட்டு மகரிபு தொழுதாரு, தொழுது முடிச்சுட்டு மேல போனாரு, பார்த்தாரு, கரெக்டா சொல்றாரு. அப்படின்ற பட்சத்துல அந்த அதை ஏற்கனவே செய்த பிழையோட கம்பேர் பண்ணி அன்றைக்கு அவர் மது அருந்திய காரணத்தினால், அன்றைக்கு அவர் இந்த தவறை செய்த காரணத்தினால் அப்படியெல்லாம் முடிச்சு போட்டு அதை புறக்கணிக்கணும்ன்ற கட்டாயம்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவது இயல்பா ஒரு முஸ்லீம் நல்லெண்ணம் வைக்கணும், அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில அவர் சொல்ற சாட்சி அவ்வளவுதான், ஏத்துக்கிட்டு போயிட வேண்டாம். ரெண்டாவது என்னன்னா, மக்களுக்கு பொதுவா எஜுகேட் பண்ணணும், ஒரு அறிவு போட்டணும். ஒரு பிற பார்த்தல்னா என்ன, எந்த திசையில பார்க்கணும், அப்படி எல்லாம் இல்லாம சில பேரு வேற என்னத்தையோ எதிர் திசையில பார்த்துட்டுலாம் சொல்லுவாங்க. நம்ம போய் எங்க பார்த்தேன்னு கேட்கும்போது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆட்களா இருந்தாங்கன்னா நல்லது. அப்படி பாருங்கன்னு சொல்லணும். உங்க பகுதியில இன்னைக்கு எந்த பகுதியில பெற தெரியும், எவ்வளவு நேரம் பெற தெரியும், அதெல்லாம் சயின்ஸ் கரெக்டா நமக்கு சொல்லிடும். இன்னும் சொல்ல போனா இந்த ரமலான்ல பிறை பார்த்தவரிடத்துல நம்ம பேசும் பொழுது அவர் ரொம்ப தெளிவான சாட்சியத்தை சொன்னார். பிறை பார்த்த இடம், அன்றைய தினத்துல நீங்க அந்த மொபைல் அப்ளிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு அவர் சொல்றதை செக் பண்ணீங்கன்னா அச்சசனா அப்படியே இருந்துச்சு. அதனுடைய திசை, அதனுடைய எல்லையாக அவர் கண்ணுக்கு எவ்வளவு தூர உயரத்துல தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது, அதனுடைய வலது முனை எவ்வளவு பலமாகவும் இடது முறை எவ்வளவு மெலிதாகவும் இருந்துச்சு, அதையெல்லாம் கூட அவர் கவனிச்சு பார்த்து தகவலை தந்திருக்கிறார்.
அப்போ இந்த பகுதியில் தெரியுது, இப்படி தெரியுதுன்னு தெரிஞ்சு கொண்டு பார்க்கும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக பார்த்து அதை தெரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டி சுற்றி 24 360 டிகிரி கோணத்திலையும் எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டே இருந்தேன் தெரியக்கூடிய இடத்துல அவங்க ஃபோக்கஸை விட்டுருவாங்க. இதை நாம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அந்த பிறை சம்பந்தப்பட்ட குறைந்தபட்ச அறிவோட சில கேள்விகளை கேட்கலாம். எந்த திசையில பாத்தீங்க தெரிஞ்சதுன்னு கேட்கலாமே தவிர மாதிரி இயல்பா நல்லெண்ணெய் வச்சு அவர் சொல்ற தகவல் நம்ம அவ்வளவு. இதுல எதுவும் இப்ப இஸ்லாத்துல சாட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேல ஒரு விபச்சார குற்றத்தை சுமத்துறாங்கன்னா அதுக்கு 4 சாட்சிகள் தேவை. அல்லது சாதாரணமா ஒரு கடன் கொடுக்குற விவகாரம், ஒரு சொத்து பத்திரம் எழுதுறோம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு 2 சாட்சிகள் தேவை. அதே மாதிரி இந்த பிறை விஷயத்துக்கு 2 சாட்சிகள் 4 சாட்சிகள் ஏதாவது எண்ணிக்கை இருக்குதா? இல்ல, அது 4 பேரும் 2 பேரும் சொன்னதுக்கும் ஹதீஸ்கள் இருக்குது. சரி, 2 பேர் சொன்னாங்கன்னு இருக்குது, ஒரு கூட்டமே சொன்னாங்கன்னு இருக்குது, ஒருத்தரும் சொன்னாருன்னு இருக்கு ஹதீஸ்ல. ஒருத்தர் சொன்னதே ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு செய்தி வரும். அவங்க சொல்லுவாங்க, மக்கள்லாம் பெற தேடினாங்க, நானும் பெற தேடினேன். அப்ப நான் பெற பார்த்தேன், எங்கள்ல பெற தென்பட்டுருச்சு, நான் பார்த்தேன், ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏத்துக்கிட்டு மக்களுக்கு அறிவிப்பு செஞ்சாங்க. சொன்னது யாருன்னு கேட்டா ஒருத்தர் தான் சொல்றாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் சொல்றாங்க. ஒருவருடைய அறிவிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்த இப்னு உமர் பார்த்துட்டாரு, வாங்க எல்லாரும் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சாங்கன்னு ஹதீஸ்ல பாக்குறோம். அதனால அதுக்கு இந்த 2 4 என்கிற எந்த எல்லையும் இல்லை, ஒருத்தர் சொன்னாலும் போதுமானது. தெளிவா நம்ம மக்களுக்கு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அதாவது சாட்சியங்களை பொறுத்த வரைக்கும் 4ங்கிற எண்ணிக்கை ஒரு விஷயத்துக்கு விபச்சார குற்றத்துக்கு இருக்கு. மீதி எல்லா விஷயங்களுக்கும் 2 திருமணம் எல்லாத்துக்குமே 2 சாட்சிகள் தேவை. பிறைக்கு மட்டும் அதுல இருந்து விதிவிலக்காய் 1 இருந்தாலே போதுமானது. போதும். பிறைக்கு ஒரு சாட்சி தாராளமான. அதுக்கு இந்த ஹதீஸ் நீங்க சொன்ன இப்னு உமரோட ஹதீஸ் தான் ஆதாரமா இருக்கு. சரி, இப்ப அந்த சாட்சியங்களை கொண்டுட்டு வந்துட்டாங்க இல்லைங்களா? சாட்சியங்களை கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப வந்த மக்கள் டவுன் ஆட்சிய மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டீங்க, என்னன்னா அவங்க அரசாங்கத்துக்கு தோதாக அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய அமைப்புகள் மத்தியில அந்த மாதிரி ஒரு தகவல் வருது பார்த்தீங்களா? சாட்சிய சம்பந்தமா வருவீங்க இல்லையா? இப்படி வரும் பொழுது நேரம் கடந்து நீங்க அறிவிக்கிறீங்கல்ல, நேரம் கடந்து அறிவிக்கும் பொழுது மக்கள் சிரமத்துக்கு அதை உள்ளாகுவாங்க அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல என்னைக்காவது அதை வச்சு முடிவு எடுக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு அமைப்புல ஒருத்தர் பயணிக்கிறாரு, குர்ஆன் ஹதீஸ் பேச, அவங்க டவுன் ஆஜ மக்களை பின்பற்றிடுவாங்க, அதை நம்ம விட்டுருவோம். குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய அமைப்புகள்ல ஒருத்தர் அமைப்புல பயணிக்கிறார் அப்படின்னா அவரு விடிய கூட நீங்க எப்போ நீங்க பிறைய பார்த்துட்டு எப்போ ஃபைனல் முடிவை கொடுப்பீங்க, நாளைக்கு கொண்டாடலாமா வேணாமா, நோன்பு வைக்கணுமா வேணாமான்ற முடிவை கொடுப்பீங்கிறதுக்காக அவர் விடிய அவர் அந்த அப்டேஷன்லயே அவர் உட்காந்துருப்பாரு. ஆனா வீட்டுல பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, வயதான முதியவர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அப்படியே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த இரவு முழுக்க அவங்க அந்த செல்போனையே பார்த்துட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது, அறிவிப்பை காத்துக்கிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்க முடியாது. அப்ப இதுக்குன்னு ஒரு நேரமே இல்லையா? இப்ப சமீபத்துல இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையுமே 8 மணிக்கு கரெக்டா அறிவிச்சிட்டீங்க, இன்னைக்கு நாளைக்கு பெருநாளில நம்ம நோன்பை தான் வைக்கணும்னு 8 மணிக்கு அறிவித்த அந்த அறிவிப்பை பிறகு மாற்றுகிறீர்கள். மாத்தின முடிவு தான் ஃபர்ஸ்ட் முடிவு இல்லை, ஏற்கனவே இல்லைன்னு நீங்க அறிவிச்சாச்சு. நீங்க அறிவிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இயக்கங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் சமூகம் அவங்கள விட்டுருவோம், சுன்னத் ஜமாஅத் டவுன் ஆட்சியை பின்பற்றவங்கள விட்டுருவோம். இயக்கங்களுடைய அறிவிப்பை பின்பற்றுகிற முஸ்லீம்கள் அவங்க குடும்பம்னா என்ன மென்டாலிட்டிக்கு வந்திருப்பாங்கன்னா, மைண்ட் செட் எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, நாளைக்கு பெருநாள் இல்லை, நம்ம நோன்பு தான் வைக்கணும், சகருக்கு தான் நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. திடீர்னு நைட்டு ஒரு 10 மணிக்கு நீங்க மாத்தி அறிவிக்கிறீங்க இல்லையா? அப்ப நீங்க எப்ப அறிவிச்சாலும் மக்கள் அதை கட்டுப்பட்டுருவாங்க அப்படிங்கிற எதுவும் அந்த கருத்தாக்கம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கா? அல்லது நம்ம எப்ப அறிவிச்சாலும் நம்ம மக்கள் சொல்றதை நம்ம சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும்னு நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா? அது மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகாதா? ஏன்னா மறுநாள் காலேஜ் இருக்கலாம், ஸ்கூல் இருக்கலாம், பிள்ளைங்க பரீட்சை தேர்வுகள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து நீங்க அறிவிக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு தியாகமாக தானே அதை பார்க்கப்படும். அது எப்படி மக்கள் சிரமம்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? இதுல நீங்க சொல்லுகிற சிரமங்கள் இருக்கு. தாமதமாக வரும் பொழுது உடனடியா ஏற்பாடுகளை செய்யறது, ஒரு ஃபித்ராக்காண்டி வச்சிருந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து விநியோகிச்சு முடிக்கிறது, அன்றைய காலை உணவுக்காக தயார் பண்றது, ஆடைகளை தயார் பண்றது, பிள்ளைங்களை குளிப்பாட்டி ரெடி பண்ணி கொண்டு போறது, நீங்க சொல்ற மாதிரி பள்ளிக்கூடம், எக்ஸாமு, இது மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. அதுல சிரமங்கள், நடைமுறை சிக்கல் சிரமங்கள் இருக்குங்கிறத மறுக்கவே இயலாது. ஆனால் நம்ம எதை பார்க்குறோன்னு கேட்டா, இந்த சிரமங்களை எல்லாம் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற பார்த்தா பெருநா கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களே, இப்ப பிற பார்த்த தகவல் எனக்கு வந்துருச்சு. இப்ப நானு இந்த சிரமம் தான், ஆனாலும் நபிகளாருக்கு கட்டுப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த சிரமத்தை எல்லாம் நானும் சகிச்சுக்கிட்டு மற்றவங்களும் சகிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு அதை கொண்டு போய் செய்து
நபிகளாருடைய சுண்ணத்தை கடைபிடிக்கிறது என் மேல கடமையா, அல்லது இந்த சிரமத்திற்காக வேண்டி மக்கள்லாம் சிரமப்படுவாங்க அதனால நானா தன்னிச்சையா வேணாம் எனக்கு தகவலே இப்ப 8 மணிக்கு சொல்லிட்டேன்ல, சொன்னதாவே இருக்கட்டும், 12 மணிக்கு மாத்தியெல்லாம் அறிவிக்க வேண்டாம்னு சொல்லி இருந்தோம்னா அப்போ நான் துரோகம் செஞ்சவனாக எனக்கு என்ன நம்பி சொல்லப்பட்ட அந்த தகவலை பிறை பார்த்துட்டேன்னு ஒருத்தர் வந்து நம்பி சொன்னார்ல, அவர் என்ன நம்பிக்கையில சொன்னாரு, இவங்கள்ட்ட போய் சொன்னா இவங்க எல்லா பக்க மக்களையும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு நினைச்சு சொன்னார். அந்த நம்பிக்கைக்கும் நான் துரோகம் பண்றேன். அல்லாஹ் ரசூல் என் மேல ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தாங்கல்ல, பிறை பார்த்தா நீ பெருனா கொண்டாடுன்னு சொல்லிட்டு, அந்த காரியத்துக்கும் நான் துரோகம் பண்றேன். அப்ப நான் என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னு கேட்டா, சிரமங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட நபி வழியை பின்பற்ற வேண்டிய சூழல் வருகிற பொழுது சிரமத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அதையெல்லாம் கவனிக்காம அல்லாஹ்வுடைய தூதர் இன்னைக்கு பெருனா கொண்டாட சொல்லிட்டாங்க, அதைத்தான் நாங்க பார்த்து அறிவிக்கிறோமே தவிர எங்களுடைய பார்வையில எங்களுடைய சிந்தனையில அது மட்டும்தான் இருக்கு. அதனால தான் மக்கள் வர்றாங்க வரல, இன்னும் சொல்ல போனா வராட்டியும் பரவாயில்லைன்னு தான் சொல்லுவோம். மக்கள் வரவே இல்லை, மக்களுக்கு போய் சேரவே இல்லை, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு சேர்ந்துச்சோ அவங்க செஞ்சுட்டு போறாங்க, நாமல செய்யாத யாருக்கு சேரலையோ அவங்க மேல அல்லாவே கேள்வி கேட்க மாட்டானே. அவங்கள பத்தி எங்களுக்கு அக்கறையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, அவங்க மேல எங்களுக்கு வருத்தமும் இல்லையே, ஏன் வருத்தப்படணும்? அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லுங்க, அவங்களுக்கு பதில் இருக்கு. செய்தியே சாயங்காலம் சில பேர் தூங்கிட்டாரு, அப்படியே 8 மணி அறிவிப்பு கேட்டாரு, 10 மணிக்கு வீட்டுக்குள்ள போனாரு, செல் இல்லை, போன் இல்லை, ஆண்ட்ராய்டு ஒன்றும் இல்லை, டிவி தொலைக்காட்சி இல்லை, ஏதோ முத நாள் செஞ்ச அசதியில நோம்புல வச்சுட்டு படுத்தவர் மறுநாள் துஹருக்கு தான் எந்திக்கிறாரு. நடக்கத்தானே செய்யும், நோம்பு காலத்துல எல்லாம் காலையில படுத்து சாயங்காலம் எந்திரிக்கிற ஆட்கள்லாம் இருக்கத்தானே செய்வாங்க. எந்திரிச்சு பார்த்த உடனே மதியம் 2:30 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு பார்க்காரு, அப்பந்தான் மொபைல் எடுக்காரு, அல்லது அப்பந்தான் தகவல் வருது பெருநாள் கொண்டாடிட்டாங்களாம் அப்படின்னு. இப்ப இவர் மறுநாளே கொண்டாடுறான்னு வச்சுக்கோம், ஒண்ணும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பார்வையில இவர் யாரு குற்றவாளியா? அவரு எனக்கு தெரியாதல்லான்ட்டு போயிடுவாரு. வரலையே, செய்தி வரலையே, நான் தூங்கிட்டு இருந்தேன். இன்னும் சொல்ல போனா தூங்கிட்டு இருக்கிறவருக்கு தொழுகை மார்க்கத்துல விதிவிலக்கும் கூட, எப்ப தூங்கி எந்திக்கிறாரோ அப்பமுன்னு கூட மார்க்கத்துல சட்டம் இருக்குது. அதனால எனக்கு வந்த தகவலை நான் ஷேர் பண்றேன், யாருக்கு போய் சேருதோ அவங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து தொழுவோம், நபி வழியை ஃபாலோ பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்போ அதாவது அன்டைம்ல வந்து ஒரு 10:30 மணி 11 மணிக்கு தகவல் வரும் பொழுதுதான் பெருநாள் தொழுகைக்கு எங்களால உடனே தயாராக முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சில மக்கள் வைக்கிறாங்க. அன்டைம்ல 10:30 மணிக்கு வருது, 11 மணிக்கு வருது, நாங்களாம் தூங்கிட்டோம், இப்போ நீங்க எந்திரிச்சு சொல்றீங்களா, இது என்ன வருஷம் இதே பிரச்சனையா இருக்கு, இதே வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ அந்த பிறை குறித்த தகவல் வர்றதை வந்து இந்த டயத்துக்குள்ள நீங்க சொல்லுங்க, இதான் ஒரு ஃபைனல் டைமு, இதன் பிறகு வரக்கூடிய தகவலை வந்து நீங்க நம்ம வந்து புறக்கணிச்சிடலாம், ஃபைனல் டைமா ஒன்று வச்சுக்கலான்னு அந்த கால நிர்ணயம் பிறை குறித்த தகவலை வாங்குறதுக்கு கால நிர்ணயம் எது நீங்க செய்ய முடியாதா? ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நபி வழியை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது, அதே நபி தான் சொல்லியிருக்கிறாங்க, மக்களை வந்து நீங்கள் வந்து சிரமப்படுத்தாதீங்க, சளி போட்டுற மாதிரி செஞ்சிடாதீங்க, இந்த மார்க்கத்துல வந்து எல்லாமே லேசு, நீங்க வந்து கடினமானதை சொன்னாலும் லேசு தான் மிகைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு லேசுப்படுத்துறதுக்காக இந்த டயத்துக்குள்ள நீங்க வந்து அந்த தகவலை சொல்லுங்க அப்படின்னு ஏதாவது கால நிர்ணயத்தை வந்து இது வைக்க முடியாதா பிறை குறித்த தகவலை கேட்கறதுக்காக? கால நிர்ணயம் வைக்கலாம் தான், வைக்க வேண்டும் என்றுதான் மனசு விரும்புது. சீக்கிரமா ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி இந்த நேரத்துக்குள்ள வந்தா அறிவிப்பு செய்வோம், இல்லாட்டி அறிவிப்பு கிடையாது, என்ன வந்ததோ அப்படின்ற மாதிரி சொல்லிடலான்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கால நிர்ணயம் செஞ்சாங்கன்னு அதை பார்க்கணும்ல. அப்படி நாம தேடி போனோம்னா நாம சொல்ல நினைக்கிற கால நிர்ணயமும் ரசூலுல்லாஹ் வழிகாட்டி தந்த கால நிர்ணயமும் நேர் எதிர்மறையா இருக்கு. பெரும்பாலும் இப்ப நம்ம கால நிர்ணயம்னு பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே என்ன பேசுறோம்னா, ஒரு 9 மணிக்குள்ள வந்தா சொல்லுங்க, ஒரு 10 மணிக்குள்ள இன்னைக்கு தான் டெவலப் ஆயிடுச்சு, அப்படியே போன்ல பரவிடுமே, ஒரு நிமிஷத்துல ஃபேஸ்புக்ல போட்டு விட்டா எல்லா பக்கமும் போயிருமே, அதனால ஒரு 10 மணிக்குள்ள சொல்லுங்க, ஒரு 11 மணி வச்சுக்கோங்க, நாங்க அதுக்குள்ள கூட எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம், கூட ஒரு மணி நேரம் முடிச்சிருந்து இட்லிக்கு தோசைக்கு மாவுக்கு ஆட்ட வேண்டியது எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு துணிமணி எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு எல்லா ஏற்பாடுகளையும் திடல பூரா ரெடி பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவுல கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு காலையில வர்றதுக்கு வசதியாக அல்லது இரவு முழுக்க ஏற்பாடுகள் செய்வதற்கு வசதியான ஒரு நேரத்திற்குள்ளாக அறிவிக்க வேண்டும் என்றுதான் கால நிர்ணயத்தை பேசுகிற எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதான். சரி, ஏன்னா நம்ம பிரச்சனைகளை சரி பண்றதுக்காகத்தான், சால்வ் பண்றதுக்கு தானே டைமே கேட்கிறோம். அப்படி இதை நம்ம செய்யலாம்னு போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி ஒரு 10 மணி 11 மணியோட 12 மணியோட ஃபில் பண்ணியிருப்பாங்களான்னு தேடி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல காலையில நோன்பு வச்சுக்கிட்டு சுபஹ் தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, பக்கத்துல இருந்து செய்தி வருது, நாங்க பெற பார்த்தோம்னு. அப்படியா, பெற பார்த்துட்டீங்களா, வாங்க அப்ப எல்லாரும் பிறநாள் தொழுகைக்கு எல்லாம் நோன்பு விட்டுருங்கப்பா, தொழுகைக்கு வாங்கப்பான்ட்டாங்க.
இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய டைம் ஃப்ரேம் என்னன்னு பார்த்தா, காலையில சுபுஹுக்கு பிறகு வந்தாலும், அதாவது பெருநாள் தொழுகைக்கு தயாராவதற்கு வாய்ப்புள்ள நேரத்தில் வந்தாலும் நீங்கள் அதையும் அந்த அறிவிப்புக்கான நேரம் தான் அதுன்ட்டாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கிற. நம்முடைய மனம் 10 மணிக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, 9 மணிக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. ஏன்னா சில நாட்கள்ல சில தருணங்கள்ல 7 மணிக்கு மக்ரிப் தொழுகை முடிஞ்ச அரை மணி நேரத்துல செய்தி வந்து அங்க படிச்சு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அறிவிப்பு அரை மணி நேரத்துல பினிஷ் ஆகி முடிஞ்ச நாட்களும் உண்டு. எந்த டென்ஷனும் இருக்காது, எதை பத்தியான ஆராய்ச்சி, ஒருத்தர் போன் கிட்ட உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு எந்த சிக்கலுமே இல்லாத நேரத்துல பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறது. நம்ம மனம் அதை விரும்புகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல்ல அது மாதிரி ஒரு டைம் ஃப்ரேமை தேடி போனா காலையில பெருநாள் தொழுகை நேரம் வரைக்கும் அவங்க அந்த டைமை தகவல் வருவதற்கான நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு கிடைக்கும் பொழுது நாம எப்படி அதை முன்னாடி தள்ளி போடுறது? அதுக்கு வேற ஏதாவது ஆதாரங்கள் நம்ம அறிவுக்கு உட்பட்டு கிடைக்கல. ஒருவேளை வேற யாருடைய சிந்தனையால ஆய்வுலையாவது இல்ல இப்படி இந்த ஹதீஸை வைத்து இப்படி ஒரு முடிவுக்கு வரலாம். அல்லாஹ் யோமத்துல்லாஹூன், நீங்கள் முடிவெடுக்கிற நாள் வந்து ஹஜ் பெருநாள் ஆகும்னு சொன்னதுல இருந்து நம்ம எல்லையை நம்ம வர்ணிச்சுக்கலாம், முடிவெடுத்துக்கலாம்னு ஒரு அந்த ஹதீஸ்ல இருந்து இந்த கருத்து கிடைக்கிற முடிவுக்கு வந்தோம்ல. அது மாதிரி இந்த ஹதீஸ்ல இருந்து இந்த நேரத்தை நிர்ணயிக்கிற அல்லது அதை சுருக்கி கொள்கிற ரைட்ஸ் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று வேறு ஏதேனும் தகவல்களில் வேறு யாரேனும் ஆய்வு செய்து ஒரு செய்தியை ஏற்க தகுந்த ஆதாரபூர்வமான செய்தியை சொல்வார்கள் என்று சொன்னால் அதை ஏற்கவும் அதை நடைமுறைப்படுத்தவும் நம்ம தயாரா இருக்கணும். ஆனா நாம அறிந்த வரைக்கும் அப்படி ஒரு டைம் ஃப்ரேமுக்கு இப்ப இந்த வாய்ப்பு இல்லை. சில கால சூழ்நிலைகளை வந்து பொருத்த முடியாதுங்களா? அதாவது என்னன்னா, இப்ப ரசூலுல்லாஹ் வந்து சுபூஹுக்கு வந்துச்சுன்றாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்த பொழுது இஸ்லாம்ங்கிறது வந்து மதீனாவை சுத்திலும் பரவி இருந்தது, மக்காவுக்கு வந்திருந்தது. இந்த தொலைவுகள் தான். பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகுதான் பெரும்பாலான பகுதிகளை இஸ்லாம் வந்து வென்றெடுத்து இஸ்லாம் பரவியது. இப்ப சுபூஹ் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அறிவிச்சாங்கன்னா அன்றைய பெருநாளுடைய முன்னேற்பாடுகள்னு ஒண்ணு இருக்குல்ல. பெருநாளுடைய முன்னேற்பாடுகள்னா அன்னைக்கு என்னவா இருந்திருக்கும்னா, ஏதோ வீட்டில் இருந்திருப்பாங்க, ஏதோ பெருச்சம்பளங்கள் இருந்திருக்கும், சாப்பிட்டுட்டு உடனே திடலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா இன்றைய பெருநாள் ஏற்பாடுகள்னா நம்ம மக்கள் வந்து ஒன்று வச்சிருக்கிறாங்க. புத்தாடை எடுக்கிறது, புத்தாடை அணியிறது, அந்த இரவுகள்ல ஏதாவது மெஹந்தி போன்ற விஷயங்களை வந்து அவங்க கைகளில் இடுறது. இந்த மாதிரி பெருநாளுக்கான முன்னேற்பாடுகள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? சாப்பாடு முதற்கொண்டு ஒரு முன்னேற்பாடுகள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அப்ப இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இது சிரமம் இல்லை. சுபுஹு தொழுகையில அறிவிச்சாலும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இது சிரமம் இல்லை. ஆனா இன்னைக்கு சுபுகளை அறிவிச்சு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே ஒரு முஸ்லிம் சமூகத்தையே ஒரு பெருநாளைக்கு தயார்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அந்த ஹதீஸை இதுக்கு பொருத்த முடியுமா? அல்லது வந்து இல்ல இது சிரமங்கள் அடிப்படையில வந்து இல்ல இது தப்புதான் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியுமா? கால சூழ்நிலையை குறித்து இப்ப ரசூலுல்லாஹ்வோட காலத்துல சில விஷயங்கள் நடந்திருக்கும். நாம வந்து அதை நம்ம பொருத்தி பார்க்க, உதாரணத்துக்கு இப்ப நீங்களே கூட ஒரு உரையில பேசியிருக்கீங்க. என்னன்னா, இப்ப எலி நைட்ல இரவுல தூங்கும் பொழுது நீங்கள் விளக்கை அணைத்து விடுங்கள். ஏனென்றால் எலி வந்து அந்த விளக்கு திரியை எடுத்து வீட்டுல எங்கேயாவது போட்டு விட்டால் அந்த வீடே கொழுந்து விட்டு எரிந்து விடும் அப்படின்னு. அதே விளக்கு இன்னைக்கு நம்ம யாருமே யூஸ் பண்றது இல்லை. அந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து 0 வாட்ஸ் லைட்டை கூட போடாதீங்க, அதை ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு நம்ம சட்டம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அதனுடைய பயன்பாடு வேற, இதனுடைய பயன்பாடுங்கிறது வேற. அப்ப அது அந்த காலத்துக்கு பொருந்துச்சு இல்லை. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து அன்னைக்கு சுபூஹ் தொழுகை முடிச்சுட்டு மக்களை அறிவிப்பு செஞ்சாங்க. அன்னைக்கு அங்கதான் மக்கள் சகாபாக்கள் இருந்தாங்க, உடனே திடலுக்கு வர சொன்னாங்க. அப்படிங்கிறதும் இஸ்லாம் இவ்வளவு தூரமா பறந்து போயிருச்சு. இன்னைக்கு தமிழகத்திலேயே இன்னைக்கு ஏறக்கூடிய கன்னியாகுமரியில இருந்து சென்னையில இருந்து 700 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட டிஸ்டன்ஸ் மட்டும் தொலைவு, இன்னும் சர்க்கம்ஸ்டன்ஸ் வேற, சுற்றளவு வேற இருக்கு. இவ்வளவு ஒரு மாநிலத்தில் கூடிய மக்களை வந்து நைட்டு ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு சொல்ற அறிவிப்புகள் மூலமா திரட்ட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இவ்வளவு பறந்துபட்டு இஸ்லாம் போயிடுச்சு, மக்கள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் திரட்ட முடியுமானா? முன்னேற்பாடு கன்னியாகுமரியில் இருக்கிறவர்களை சென்னையில் கொண்டு வந்து திரட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தால்தான் நீங்க சொல்ற சிக்கல். சரி, கன்னியாகுமரியில இருக்கிறவர் கன்னியாகுமரி முழுக்க கூட திரள போறதில்ல. அங்க இருக்கிற ஒரு 2 தெரு 3 தெருவுல இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளிவாசலை ஒட்டி திரள போறாங்க. இப்ப திருச்சியில ஒருத்தர் மையப்பகுதியில இருக்கிறாங்கன்னா இந்த திருச்சியிலேயே நம்ம இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 5 இடம் 6 இடத்துல கூடிடுவாங்க. ஒவ்வொரு ஊர்களையும் அப்படித்தான். ஒரு சின்ன கிராமம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மொத்த கிராமத்துடைய அளவே 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 2 கிலோமீட்டருக்குள்ள அதனுடைய எல்லையே முடிஞ்சு போயிடும். அதுல மையப்பகுதியில கூடுவாங்க. அப்ப இந்த மக்கள் இங்கிருந்து வந்து சேர்றதுல ஒரு இடத்தில் சேர்வது அப்படின்ன உடனே நம்ம எப்படி நம்ம மனசு வருதுன்னு கேட்டா, பெரிய ஏற்பாடுகள் செய்து பெரிய அமைப்புகள் நிறைய பல்லாயிரக்கணக்கான பேரை அதுல சிரமம் இருக்கும். அந்த சிரமத்துக்காக வேண்டி எல்லாரும் ஒன்னா வந்து நின்று பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக ஒரு வீடியோ எடுத்து ஒரு போட்டோ எடுத்து மக்களுக்கு போடும்போது இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமினார்கள், அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சி வேணாலும் அடிபடும். அந்தந்த பகுதியில் நீங்க தொழுதுக்குங்கன்னு அறிவிப்பை செஞ்சுட்டு அங்கிட்டு இருக்கிற மக்கள் ஏதோ ஒரு சின்னதா ஒரு உரை நிகழ்த்துவாங்க, ஒரு
அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகள் அப்படி அதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்படி ஏற்பாடு செய்வதுங்கிறது பெரிய கஷ்டம் இல்ல. ஒண்ணுமே அதை தாண்டி நீங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு திடலே இல்லைன்னே வச்சுக்கோமே, நீங்க அந்த நேரத்துல ஒரு பள்ளிவாசலே தொழுதுட்டீங்க, எப்போதும் தொழுற மாதிரி பள்ளியிலே கூட தொழுதுட்டீங்க, மார்க் அடிப்பில் ஒண்ணு பெரிய குற்றம்லாம் ஒண்ணும் ஆயிராது. இப்ப வேற வழியே இல்ல, ஏற்பாடுகளே பண்ணல, அதுக்கான யோசனை எதுவுமே நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்த பிறகு பார்த்தா இல்லைங்க இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, மிஸ் பண்ணிட்டோம். ஏற்கனவே செஞ்சிருக்கணும், முத நாள் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிறத யூகிச்சு செஞ்சிருக்கணும், செய்யலை, தவற விட்டுட்டோம். இப்போ பார்த்தா தெருவும் டென்ஷனா இருக்குது, 2 பேர் கூட ஒரு சப்பில் நிற்க முடியாது, தெருவில் போய் நிற்கணும்னு சொல்லி சொன்னா போலீஸ்ல பெர்மிஷன் கேட்கணும், அவங்களும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, திடீர்னு வந்து நிற்கிறீங்களே, வேற எந்த இடம் இருக்குது, பள்ளிவாசல்லாம் இருக்குது, தொழுதுட்டு போங்க. நெருக்கடி பெருநாள் தொழுக திடல்ல தான், ஆனால் வேற வழி இல்ல, நெருக்கடி என்ன பண்றது அப்படின்னா செஞ்சுட்டு போங்க. திரள்வதுங்கிற அடிப்படையில இந்த கருத்து ஓகே, அந்த பகுதியில் உள்ள மக்கள் அங்கதானே சேர போறாங்க அப்படின்னு. பெருநாளுக்கான முன்னேற்பாடுகள், இப்போ ஆண்கள்னா ஒரு சட்டை தூக்கி போட்டு வந்துருவோம், பெண்கள் குழந்தைகள்லாம் இருப்பாங்க. பெருநாளுங்கிறது கொண்டாட்டமும் உரியது தானே, வெறுமனே தொழுகையோட மட்டும் அது போகல, கொண்டாட்டங்களும் உரியது. அதனால அவங்க நல்ல ஒரு புத்தாடை அணியணும்னு ஆசைப்படுவாங்க. அதற்கான முன்னேற்பாடுகள்ல சிரமம் இருக்குல்ல, அதை நீங்க கருத்துல வைப்பீங்க? அந்த சிரமத்தை சகித்து கொள்வதை தவிர அல்லது அந்த சிரமத்திற்காக வேண்டிய எப்படி நம்ம 29ல தயாராயிட்டோம்னா மனதளவுல 29க்கு தயாராயிட வேண்டியதான். ஏன்னா ரசூல்லா மாதத்தை பத்தி சொல்லும்போது 29ன்ட்டாங்க. சரி, நம்ம எதுக்கு 30 யோசிக்கிறோம்? 29க்கு ரெடி ஆயிட்டீங்க, 29 இல்லைன்னு ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அப்படியே மறுநாளைக்கு தள்ளி போட போறீங்க, கூட 24 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க ஆல்ரெடி எப்போ பிளான் பண்ணணும்னு கேட்டா 30வது நாள் நோம்புக்கு பிளான் பண்ணக்கூடாது. மாதம் என்பது 29 தான்ட்டாங்க. மாதம் 20 தடவை ரசூலா ஈலா செஞ்சுட்டு மனைவியரை விட்டு தனியாக போயிருப்பாங்க. திரும்ப வந்த உடனே ஆயிஷா நாயகி கேட்பாங்க, என்ன 1 மாதம் இருக்குன்னு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு. மாசம் என்பது 29 நாள் தான். மாதம் 29 தான் நாள், 30ங்கிறது அடிஷனல் தான், வேற தெரியலாட்டி அடிஷனல் அப்படின்னு போய்க்க வேண்டியதான். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணிக்கோங்க, 29 தான் மைண்ட்ல செட் பண்ணிருங்க. எல்லாரும் அப்படி பிளான் பண்ணி அதுக்குரிய ஏற்பாடு 29 தான்ப்பா, 99% 29 தான். இதை இந்த பிளான்ல எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருவோம். சார்ந்து பார்த்தா வரல, இன்னைக்கு விட்டு நாளைக்கு ஒரு நாள் தள்ளி போடுவதில் எந்த சிக்கலும் இல்லை, ஏற்பாடுகள் ரொம்ப எளிதாக முடிஞ்சு போயிடும். முந்தி வரும்போதுதான் ஏற்பாடு சிக்கலாகும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை மைண்ட்ல ஏத்தனோம்னா, மாசம் 29ங்கிறத மைண்ட்ல ஏத்தனோம்னா அவசர அறிவிப்புங்கிற பேச்சு இல்லாம போயிடும். இப்போ நாளைக்கு யாராவது கால நிர்ணயமா, சமீபத்துல ஒரு மார்க்க அறிஞர் பேசும்போது, இல்ல ஒரு கால நிர்ணயத்தை நம்ம பிறையை குறித்த தகவல் வருவதற்கு இறுதியாக ஒரு கால நிர்ணயத்தை வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி குழப்பங்களை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி ஆலோசனை வந்தால் ஓகேவா? அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இதே மாதிரியான ஒரு காரியத்தை கடந்த காலத்துல நம்ம கடைபிடிச்சிருக்கிறோம். 9 மணிக்கு மேல வந்தா இன்னைக்கு இருக்கிற நவீன யுகத்துல எப்படி 9 மணி அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டிய தேவைன்னு வந்துச்சு, உடனே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. ஆனா அது எதுல இருந்து எடுக்கிறோம்? இது ஒரு இபாதத்து சார்ந்த விஷயம். நடைமுறையில் நான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்காக வேண்டிய ஒரு முடிவு எடுக்கல, வேற ஏதோ உலகியல் தேவைகளுக்காக, ஒரு நிர்வாக பிரச்சனைகளுக்காக. நிலைப்பாடு அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது நம்ம ஹதீஸ்ல ஒரு கருத்தை வச்சு நம்மளா ஒரு நிலைப்பாடு எடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஆடம்பர திருமணம் அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு அளவுகோலை வச்சோம். இது இவ்வளவு நபர்கள் அல்லது இவ்வளவு மண்டப வாடகைன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தோம் இல்லையா? ஆடம்பர திருமணம்னு தான் ஹதீஸ்ல வந்துச்சு, அது நீங்க நிலைப்பாடு எடுத்தீங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில தனித்திருக்க வேண்டாம், அப்படி இருந்தால் 3வதாக ஷைத்தான் இருப்பான் அப்படின்னு வருது. அப்ப அங்க இருக்கிறதே ஹராமானா இருக்கிறது ஹராம் இல்லை, ஆனா இருந்தா அங்க பிரச்சனை வரும். அப்படிங்கிறப்ப அங்க யாருமே போகக்கூடாதுன்னு இவன் நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஹதீஸை ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பொழுது அந்த ஹதீஸுடைய கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்ல, இதுதான் ஒரு முடிவு எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி தகவல் வந்தா நம்ம ஏத்துக்கணும். எந்த டயத்துல வந்தாலும் ஏத்துக்கணும் ஹதீஸை நம்ம மறுக்கவும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான நடைமுறை குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காக ஒரு கால நிர்ணயங்கிறத நம்முடைய நிலைப்பாடு அப்படிங்கிற அடிப்படையில நீ ஒரு முடிவுக்கு வந்தா தாராளமா வரலாம். அதான் நான் சொன்னேன், வர்றது தான் மனசு விரும்புது. ஆனா ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு நிலைப்பாடை காட்டிட்டு போன பிறகு அதுக்கு மாற்றமா நான் எப்படி நீங்க எடுக்க விரும்புற நிலைப்பாடு டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்டா, நைட்டு 9 மணி 10 மணி 11 மணி 12 மணி தான் நீங்க இந்த உலகம் நம்ம எல்லாருமே எடுக்க விரும்புற டைம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டைத்தை போட்டாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட அதிகபட்ச நேரம் என்பது காலை சுபு தொழுகைக்கு பிறகு. அப்படி ஒண்ணு வந்ததுக்கு பிறகு அதை ஓவர் கம் பண்ணிட்டு நான் எப்படி பண்ண முடியும்? அதான் இப்ப நம்ம கேள்வி. இல்ல இதுக்கு வேற ஒரு ஹதீஸ் இப்படி ஒரு விளக்கத்தை தருகிறது என்று ஹதீஸின் அடிப்படையில யாராவது நம்மளை புரிய வச்சாங்க, அப்படி ஒரு செய்தி நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம டைம் ஃப்ரேமுக்குள்ள போயிடலாம். இல்லாட்டி மத்தபடி நம்முடைய விருப்பத்துக்காக வேண்டி நம்ம அப்படி யோசிக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு அப்படிதான் எச்சரிக்கிறான், அரைத்த மனித கதை இலாஹு ஹவா,
தன்னுடைய மனோ இச்சையே கடவுளாக ஆக்கி கொண்டவனை பார்த்தீரா, அப்ப அந்த தக்கூன் அலைஹி வக்கீலா, அவனுக்கு நீர் பொறுப்பாளராக ஆக முடியாது அப்படின்ற அந்த பட்டியலுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துரும். அந்த அச்சம் தான். ஆனா இந்த சிரமம்லாம் இல்லாம இருக்கணும் நமக்கு என்ன விருப்பம் இல்லையா? நம்மளும் அதான் விரும்புறோம். ஏன்னா நீங்க எப்படியோ அது மாதிரி தான் நானும் என் குடும்பத்திலேயே நானும் தயாராகணும்ல. என் வீட்டுல மனைவி மக்கள் எல்லாருமே நாங்க துணி எடுத்து, நாங்க கிளீன் பண்ணி, நாங்க வீட்டை சுத்தப்படுத்தி, நாங்க உணவு தயாரித்து, நாங்களும் அதுக்கு ஆயத்தமாகணும் தானே எல்லாருமே. அப்ப அப்படி இருந்தும் நாங்க எதுக்கு அப்படி செய்யறோம் அப்படின்னு கேட்டா, இது நம்முடைய விருப்பத்தின் பால்பட்டதாக ஆயிடக்கூடாது, மார்க்கத்தின் பால்பட்டதா இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின் பால்பட்டதா இருக்கணுங்கிற அந்த அச்சம் தான் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் அந்த டயத்தை 11 மணியா 12 மணியான்னு ஃப்ரேம் பண்ண விடாம இருக்குது. ஆனாலும் சில பேர் நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னைக்கு என்னப்பா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கும் வரும். இன்னைக்கும் போன ரமலானுக்கு முந்தின ரமலான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் நம்ம பெரிய சர்ச்சையில ஓடி நீண்ட நேரம் அது விவாதம்லாம் ஆகி அது பல வகைகள்ல முடிவுக்கு வருது. மறுநாள் அவர் தகவல் சொல்றாரு, நேத்து நானும் பெற பார்த்தேன் அப்படின்னு. ஏயா நேற்று நீ பார்த்த தகவல் வந்துருச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக போயிருந்துருக்குமே, வேலையை ஈஸியாக முடிச்சிருக்கலாமே, அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி இங்கே போய் சாட்சிகளை கேட்டு வச்சு பெரிய குழப்பமாக போச்சு. அது அந்த நேரத்தில் நான் வந்துக்கிட்டு இருந்தேன், வண்டியில் 2 வீலரில் வந்துக்கிட்டு இருந்தேன், கையில் ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை, இவ்வளோ தெளிவாக தெரியுது, ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன், வீட்டில் வந்து படுத்துட்டேங்கிறான். வீட்டில் வந்து படுத்துட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இப்போ வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுக்கான சூழல் அந்த நேரத்தில் ஒரு தொலைபேசி இல்லை, தொடர்பு கொள்ள முடியலை, அவர் அங்கிருந்து டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்றைய நம்ம என்னதான் டெக்னாலஜின்னு சொல்லி சொன்னாலும், எவ்வளவுதான் மக்களுக்கு செய்தியை போய் சேர்த்தரலாம்னு சொன்னாலும், பார்த்தவரிடமிருந்து செய்தி கடந்து வருவதற்கு தாமதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு கேட்டா இன்னைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த அளவுக்கு அந்த சூழல் இல்லாவிட்டாலும் வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. இப்போ உங்களுடைய அனுபவத்துல நான் என்ன கேட்கறேன்னா, ரமலான் பிறை வந்து நைட்டு 9:30 10 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து சர்ச்சை ஆகுது இல்ல, சுபுஹ் வரைக்கும் கூட வந்து சர்ச்சை ஆகுது. நேற்று நைட்டு பிறை பார்த்தோம்னு ரமலானை தாண்டி வேறு ஏதாவது ஒரு முஹர்ரம் மாதத்துடைய பிறைக்கோ, சஃபர் மாதத்துடைய பிறைக்கோ, அல்லது வந்து துல்ஹஜ் அதை கூட எடுத்துக்கலாம், துல்கதா துல்ஹஜ்னு மற்ற மாதங்களுடைய இந்த மாதிரி பிறைக்கோ எங்கேயுமே நமக்கு தெரிஞ்சு எங்கேயுமே பிரச்சனையே காணோம். அப்படியே அவங்க அறிவிச்சதுக்கு பிறகு அந்த கருத்துக்கு மாற்றமாக இல்லை துல்ஹஜ் பிறை தென்பட்டுருச்சு, இல்லை முஹர்ரம் பிறை தென்பட்டுருச்சு அப்படின்னு நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு நீங்கள் ரமலானில் உட்காந்து விடிய உட்காந்து அதுக்காக நம்ம ஆராய்ச்சி பண்ணுற அந்த ஆராய்வுகள் எல்லாமே மற்ற மாதங்களை தீர்மானிக்கும் பொழுது சுத்தமாகவே இல்லை. அப்போ ரமலானில் மட்டும் எதற்காக இவ்வளவு ஃபோக்கஸ், மற்ற மாதங்களுக்கு ஏன் இவ்வளோ வந்து ஒரு அலட்சியம்? ஏன்னா சந்திரன் வந்து காலக்காட்டி, சந்திரனை வச்சு நம்ம மாதங்களை தீர்மானிக்கிறோம். மாதம்னா எல்லா மாதங்களையுமே நம்ம கரெக்டாக தானே தீர்மானிக்கணும். அப்போ ரமலானில் மட்டும் இந்த 10:30 11ங்கிற சர்ச்சைங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை அறிவிப்பு செய்யக்கூடியவங்க அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லா மாதங்களும் அறிவிக்கிறாங்க. சரி, எல்லா மாதங்களும் இப்போ நம்ம அறிவிக்கிறோம், 12 மாதமும் பார்க்குறோம், 12 மாதமும் பார்க்க சொல்கிறோம், 12 மாதமும் பார்த்தோமா பார்க்கலையாங்கிற தகவலை நாம் வளமையாக தான் தந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ரமலானில் அட்டென்ஷனுக்கு வர்ற மக்களுடைய வெகுஜன மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய சர்ச்சையாக உருவெடுக்கிறது. அது வரைக்கும் 11 மாதங்கள் பெருவாரியான மக்கள் யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை, அது சம்மந்தமாக விவாதிக்கிறது இல்லை. அதில் ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நோன்போ அல்லது பெருநாளோ அப்படி ஒன்று இல்லாத காரணத்தினால, அதுலேயும் சில விவாதத்துகள் இருந்தாலும் கூட சொல்லிக் கொள்கிற வகையில் ஒரு பெரும் முடிவை எடுத்து ஒரு காரியத்தை செயல்படுத்துகிற ஒரு இபாதத்தில் இல்லாத காரணத்தினால அவங்க அதையெல்லாம் கண்டுக்காமலே பெருவாரியான மக்கள் போயிடுறாங்க. அந்த ஒரு மாசத்துல நோன்பு பெருநாள் என்ன முடிவெடுக்கணுமே ஒன்று ஆளாளுக்கு போனை போடவும், அதை எதிர்பார்க்கவும், கேள்வி கேட்கவும், பார்த்தாச்சா இல்லையா, பார்த்தவர் உண்மையை சொன்னாரா பொய்யை சொன்னாரா, இப்படியெல்லாம் எல்லா மக்களுடைய கவனமும் அந்த நேரத்தில் குவிகிறது காரணத்தினால இது ஒரு சர்ச்சையாக உருவெடுக்கிறது. மக்களுடைய அலட்சியத்தின் காரணத்தினால மற்ற மாதங்களை வந்து நம்ம அந்த அளவுக்கு உற்று நோக்கிறது இல்லை, ரமலானை உற்று நோக்குறோம் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? மக்களுடைய அலட்சியத்தை தாண்டி அங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, பிறையை பார்த்துட்டோம்னா மக்களுடைய சிரமங்களை தாண்டி பெருநாளை கொண்டாடணும்னு சொல்ற நீங்க, இங்க மக்களுடைய அலட்சியத்தை தாண்டி நீங்க மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும் தானே? இப்ப சந்திரனை பார்த்தா ரசூலுல்லாஹ் மாதத்தை தீர்மானிக்க சொல்லிட்டாங்க, 29 30 அதனை தெரிய போகுது. அப்ப அந்த ரமலான்ல கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை மற்ற மாதங்கள் பிறந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறதும் மார்க்கம் தானே, இஸ்லாம் தானே. அப்ப அதுல மக்கள் அலட்சியத்தை வந்து ரொம்ப ஈஸியா கடந்து போற மாதிரி தெரியுது. இல்ல கடந்து போறது இல்ல, மக்களுக்கு நம்ம சொல்லத்தானே சொல்றேன், இதை வந்து அலட்சியப்படுத்துறது என்று பொருள் அல்ல. இயல்பாகவே எனக்கு ஒரு தேவையும் ஒரு வேலையும் அதுல இருக்கும் பொழுது நான் கவனிக்கிறதும், சும்மா தகவலுக்காக வேண்டி நான் கவனிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. நான் மற்ற மாசத்துல பாக்குறது பெரும்பாலும் ஒரு தகவலுக்காக, இன்னைக்கு ஒரு என்ன டேட்டு என்று தெரிந்து கொள்வதற்காகவோ, பிறந்துருச்சா இல்லையா என்று அறிந்து கொள்வதற்காகவோ, அல்லது 13 14 15 நோன்பு வைக்கிற ஆளா இருந்தா அதுக்காக வேண்டி அதை அறிந்து கொள்ள முற்படக்கூடியவராகவோ இருக்கிறவர், நாளைக்கு ஒரு காரியத்தை செஞ்சாகணும்னு நெருக்கடி ஒருத்தர் வரும், ரெண்டுக்கும் நானே டிஃப்ரெண்ட் ஆகும்.
ஒரே ஆளு தான், ஒரே ஆளு தேவையில்லாத எனக்கு ஒரு நெருக்கடி இல்லாத நேரத்தில் நாம ரிலாக்ஸ் அமர்ந்திருப்பதும், நாளைக்கு இந்த காரியத்தை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான ஒரு நெருக்கடி வர்றதும் இயல்பான ஒன்று தான். ஆனா இப்போ ஒரு கடந்த ஒரு 5 ரமலான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5ல் 2 3 வந்து அவங்க ஒரு நாள், ஒரு நாள், நம்ம ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். இந்த 5 வருஷத்தை கணக்கு போட்டீங்கன்னா 5 × 12 60 மாசம். இந்த 60 மாதங்கள்ல ரமலானை தவிர்த்து மீதி எந்த 5 மாதங்களை கழிச்சிருவோம், 5 ரமலானை கழிச்சிருவோம். மீதி 55 மாதங்கள்ல ஒரு மாதங்கள் கூட ஒரு 8 மணிக்கு மேல, 9 மணிக்கு மேல, 10 மணிக்கு மேல யாரு கண்ணுக்கு பெற தெரிஞ்சு அதை வந்து சொல்லல அல்லது பார்த்திருப்பாங்கன்ற எந்த ஒரு இதுவுமே உங்க மனசுல வரலையா? இல்ல, நம்ம பார்த்தோம், நம்ம அறிவிச்சோம், நம்ம அதை கவனிச்சோம், அந்த விஷயத்த நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய்கிட்டு தான் இருக்கோம். நம்முடைய பெற தெரியலன்னு உதாரணம் சஃபர் மாத பிறை பெற தெரியலன்னு நீங்க அறிவிச்சிட்டீங்க. ஒரு 7 மணி 8 மணிக்கு நீங்க அறிவிச்சாச்சு பெற தெரியல, சஃபருடைய பெற தெரியல, ஸோ முஹர்ரத்துடைய 30வது நாள் கண்டினியூ ஆகுது அப்படின்னு நீங்க அறிவிச்சிட்டீங்க. ஒரு 10 மணிக்கு மேல ஒரு தகவல் சொல்றாரு, இல்ல நான் பிறை பார்த்தேன், நீங்க செக் பண்றீங்க, எங்க பாத்தீங்க எதை பாத்தீங்க, செக் பண்ணியாச்சு. அந்த மாதிரி திரும்பவும் இல்ல சஃபர் பிறை நம்ம இல்லைன்னு அறிவிச்சோம், பெற தெரிஞ்சிருச்சு, ஸோ நம்ம சஃபர் ஒண்ணு இப்ப பிறந்துருச்சுன்னு மற்ற மாதங்களை மாற்றி அறிவிச்ச ஒரே ஒரு வரலாறு கூட இல்லையே. ஏன்னா ஒருத்தர் கூட பார்க்கல. அது மாதிரி யாருமே பார்த்து அதை நம்ம யாரை ஃபாலோ பண்ணி யாரை நிர்ணயிச்சு யாரிடத்துல தொடர்பு கொண்டு கேட்டு நீங்க பாத்தீங்களா, போனீங்களா, வச்சீங்களா அப்படின்னு ஒரு குழுவை போட்டு அந்த குழுவை தாண்டி வேற யாரும் அதை பார்த்ததாக நமக்கு தெரியல. அந்த குழு நம்ம ஒரு அமைப்பிலே இருக்கிறவங்க கூட அதற்கென்று குழு போட்டிருக்கிற 5 பேரை தவிர மீதி இருக்கிற 5 பேரை அதை பார்த்தாங்கன்னா அவங்களும் இல்லை. யாருமே அதில் அக்கறை காட்டல. இன்னொரு வகையில சொல்ல போனா எல்லாருமே எல்லா மாதங்களும் அதை அக்கறை காட்டக்கூடியவங்களா இருந்தா இந்த சர்ச்சை இன்னும் குறையுமோன்னு நமக்கு தோணுது. ஏன்னா அது குறித்த அறிவு பெருகிட்டே இருக்கும். அது குறித்த ஞானம் எப்ப தெரியும், எப்படி தெரியும், அறிவியல் பூர்வமா எந்த பகுதியில் தெரிய வாய்ப்பு இருக்குது, இந்த டைரக்ஷன்லாம். அப்ப இந்த டைரக்ஷன்ல இப்படி பார்ப்போம், பிள்ளைங்களை கூட்டி கொண்டு போய் பார்ப்போம், நம்ம கண்ணை விட அவங்க கண்ணு ஷார்ப்பா தெரியும், அவங்க பார்த்ததுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். அப்படியெல்லாம் அது சம்பந்தமான நாலேஜ் பெருக அந்த தகவலை அதை பார்த்து தெரிந்து கொள்வதும் அதிகரிக்கும். அந்த தகவலை கேட்டு உடனே முடிவெடுக்கிறது ஈஸியா இருக்கும். இப்ப இந்த முடிவுல குழப்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா அது சம்பந்தமான நாலேஜ் இல்லாதனால யாரு என்ன சொன்னாங்களோ அல்லது அந்த சொல்லக்கூடிய கருத்தை அந்த 1/2 மணி நேரம் பயானா கேட்க வேண்டியது, அந்த இதை கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியது. அது சம்பந்தம் அலசி ஆராய்ந்து முடிவுன்னு சொல்ல முடியாது. இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்போ பெற தெரியலதான், இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது பெற தெரிஞ்சிருச்சுதான் என்று முடிவுக்கு வருகிற மக்கள் தான் வெகுஜன மக்கள், அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. இது இல்லாம இந்த நிலை மாற்றப்பட்டு எல்லோருமே அதுல கொஞ்சம் கவனமும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய காரியங்களையும் செஞ்சு ஆரம்பிச்சாங்கன்னா இதுல தொடர்ந்து வரக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கு, முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு. வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. என்னன்னா மக்களுக்கு ரமலான் பிறையையும் ஷவ்வால் பிறையையும் பார்க்கக்கூடிய அந்த ஆர்வம் மற்ற மாதங்களுடைய பிறையை பார்க்கறதுல இல்ல அப்படின்னு மக்கள் மேல நீங்க வைக்கிறீங்க. இல்ல அதை களையறதுக்கு என்ன திட்டம் இருக்கு? இல்ல அது இது மாதிரி அறிவிப்புகள் மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போமோ அது மாதிரி இந்த மாதிரி பிறையை கவனிங்க, அந்த பிறை பார்க்க வேண்டிய நாள்ல நம்ம அறிவிப்பு செய்யறோம். அந்த அறிவிப்புகளை குறைஞ்சபட்சம் ஷேர் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஷேர் பண்ணீங்கன்னா கூட 4 பேருக்கு போகும். இன்னைக்கு நவீன உலகத்துல என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த வழிகளை பயன்படுத்துவாங்க. பார்த்து நைட்டு 12 மணிக்கு சொன்னாலும் நீங்க மாத்தி அறிவிச்சிருக்க. கண்டிப்பா மாத்து, அதான் சுபு வரைக்கும் வந்தாலும் மாத்த தானே வேணும்.